நல்லாட்சியை கொடுத்தால் மக்கள் தாங்களாகவே மனதார அப்பா என்று அழைப்பார்கள் என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் விமர்சனம் செய்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தாய்மொழி தமிழ் அழிக்கப்பட்டு விட்டது என்றும் அதனை மீட்கும் முயற்சியில் தாங்கள் போராடும் போது இன்னொரு மொழியை திணிப்பது ஏற்புடையது அல்ல என்றும் தெரிவித்துள்ளார். முதல்வர் அப்பான்னு ஒரு ஆப்பு பயன்படுத்தியிருக்காரு, உபயோகப்படுத்திருக்காரு. அதை பற்றி எப்படி சார் பார்க்குறீங்க? அது வழியை திணிக்க கூடாது. அந்த பிராண்ட் பண்ண வர்றாங்கல்ல, இப்போ ராபின் சர்மான்னு ஒருத்தர் கொண்டு வந்துட்டாங்க. முன்னாடி பிரசாந்த் கிஷோரை கொண்டு வந்தாங்க. அவங்க தான் இந்த நமக்கு நாமே ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போகிறாரு, இதெல்லாம் கொண்டு வந்தவங்க அவங்க தான். இப்போ அம்மா ஜெயலலிதாவை அம்மானு கூப்பிட்டதுங்கிறது நம்ம மரபில் ஒரு வயதான ஒரு பெரியவங்களை ஒரு வயதான பெண்ணை பார்க்கும்போது அம்மானு கூப்பிடுறது இயற்கையாயிடுது. அந்த மாதிரி தான் அவங்களுக்கு அம்மானு அமைஞ்சது. இப்போ நம்மளே ஒரு கூட்டத்தில் ஒரு அம்மா வந்தால் அம்மா வழி வாங்கம்மா அப்படின்னு சொல்லுவோம். ஒரு திருமணத்துக்கு வந்தாலும் அல்லது வீட்டுக்கு வந்தாலும் அது மாதிரி அவங்களுக்கு இயல்பாக அமைஞ்சிருச்சு. இப்போ என்னையவே என் தம்பி பிள்ளைகள்லாம் பெரியப்பான்னு கூப்பிடு, இப்போ எங்கள் அண்ணன் பசங்க சித்தப்பான்னு கூப்பிடு, சிலது மாமான்னு கூப்பிடு, அப்படி கூப்பிடுவாங்கன்னா நான் சொல்லி கூப்பிடுறதில்ல, சொல்லி சித்தப்பான்னு கூப்பிட்றேன், அப்படி கூப்பிடுறதில்ல. இப்போ எங்கள் தலைவரை எல்லாருமே பெரியப்பான்னு நாங்கள் அன்பா எங்கள் பிள்ளைகள்லாம் சொல்லுது. அது ஒரு இயற்கையில் வர்றது. இப்போ வழிந்து போய் என்னை அப்பான்னு ஒரு ட்ரேடு பண்ணுறது, பிராண்டு பண்ணுறதுன்னு சொல்லும்போது அதை ஒரு லேபிள் ஆக்குறது. அது எவ்வளோ தூரம் அது மக்களாக மனதார நேசித்து அப்பா அப்படின்னு சொல்லணும். இப்போ எங்கள் முருகன் இருக்காருன்னா அப்பா முருகா ஐயா என் தெய்வமே அப்படின்னு சொல்கிறோம்னா அது உளமாற சொல்கிறோம். அந்த மாதிரி கூப்பிடுற அளவுக்கு ஒரு ஆட்சி ஐயா செய்தாருன்னா நாடுன்னு சொல்கிறது என்ன, நீங்கள் என்ன ஆப்ப ஆரம்பிக்கிறது? எல்லா மக்களுமே உங்களை அப்பாவா வணங்குவாங்க. காங்கிரஸ்